ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு சவனஸ் தமிழா சேனல் என்பிஎஸ் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியும் போதே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி கிரேசன் வீடியோ ரெடி பண்ணியிருந்தா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்ல புரியும். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு நோட்டீஸ் இருக்கும், செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டரோட ப்ரௌசர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆக்ஸ்பெக்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா 16.9 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஐக்கான் இருக்கும். மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டெம்ப்ளேட்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜீப் லிங்காக கொடுத்துருப்பேன். அந்த ஜீப் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஜீப் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணால் அதோட வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜீப் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஒன்று அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, அந்த இமேஜில் தான் நம்ம வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜுக்கு நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ அதை கிளிக் பண்ணி அப்படியே அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூ படம் மட்டும் மாதிரி அதுக்கு மேலேயே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போட்டு பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிரும். அந்த பிளாக்கில் ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அப்ளை ஆகிரும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விரலாலே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் டைம்லைனில் ஒரு 30 செகண்ட் வச்சிடுறேன். இப்போ இது கலரை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கான்ட்ராஸ்ட்டு இல்லை பிரைட்னஸ் இந்த மாதிரி கூட்டணும்னு நினச்சா இதில் வந்து கூட்டிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும். நீங்கள் இந்த அளவுக்கு போதும். கான்ட்ராஸ்ட்டு ஆனால் இதில் 0 இருக்கும். லாஸ்ட் ஒன்று மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலரை வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க, கிராஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கிராஸாக வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி தான், பிஎன்ஜியாக இருக்காது. இது வந்து சாதாரண ஒயிட் கலரில் இமேஜில் எழுதின மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி நம்ம வந்து பிஎன்ஜியாக மாற்றணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து மல்டிப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவதாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ டிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்தமாதிரி மூவ் பண்ண பட்சத்தில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜில் வைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சுக்கோங்க அந்த ஆங்கிளில் வச்சுட்டு. ஓகே, இந்த வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து டைம்லைனில் வந்து 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு வந்து சாங்கை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாங்க்கு உண்டான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த சாங்கை வந்து ஆட் பண்ண நினச்சா ஆட் பண்ணிக்கோங்க. வேலண்டைன்ஸ் டே சாங் இதை வந்து டேரெக்டாக நீங்கள் இதில் வச்சு ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த சாங் வந்து ஆட் ஆயிரும். இப்போ டிக் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாங்கை வந்து. உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு
இதில் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபேட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்கும். 4.00 இருக்கும் செகண்டில் வந்து. இது எதுக்கு நான் இங்கே வந்து ஆஃப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் இப்போ வந்து சாங்கை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா, லாஸ்ட் எண்டில் முடியும் போதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சாங் வந்து வால்யூம் வந்து கம்மியாயிரும். அதை வந்து ஒரே லெவலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கம்மி பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிப் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் சாங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு கம்மியாகும். அதுக்காண்டி தான் இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் பண்ணிக்கோங்க இந்த இதில் வந்து. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டியில் வந்து வைக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி குவாலிட்டியை வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஹையாக இருந்துச்சு அப்படி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சின்னா 6ல் இல்லைனா 5, 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் ஆகாது. எக்ஸ்போர்ட் ஆகும் போதில் டைம் எடுத்துக்கிட்டாது. உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும் உங்களுக்கு. அதனால் 6ல் வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோ வந்து. இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரியேஷன் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.